ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 107ാவது ശ്ലോകം. அஞ்சு நாமங்களாக்கும் இதுல இருக்கு. ചെറുപയർ, അതാണിത് തട്ടപ്പയിറ്. தட்டப்பயிரால உண்டாக்குற நைவேத்தியம் ரொம்ப விரும்புகிற சாகினி தேவி. 2 புரிகங்களோடு நடுவில் இருக்கிற 2 இதழ்களோடு கூடின ஆக்ஞா சக்கரத்தில் வசிக்கிறவள். வெளுத்த கலர் இருக்கிறவள். 6 முகங்களோடு கூடினவள். இப்படி இல்லாமக்கும் தேவியை இங்கே வர்ணிக்கிறா வாக்தேவிகள். முத்கௌதனாசக்தசித்தா சாகின்யம்பா ஸ்வரூபிணி ஆஜ்ஞாசக்ராப்ஜநிலயா சுக்லவர்ணா ஷடானனா. முத்கம், ஓதனம், இது ரெண்டும் சேர்ந்தாக்கும் முத்கௌதனம் அப்படின்னு வந்தது. முத்கௌதன ஆசக்த சித்தா. முத்க ஓதன ஆசக்த சித்தா. முத்கௌதனாசக்த சித்தா. இதாக்கும் நாமத்தில் இருக்கிற பதங்கள். சாகினி அம்பா ஸ்வரூபிணி. சாகின்யம்பா ஸ்வரூபிணி. ஆக்ஞாசக்கர அப்ஜநிலயா. ஆக்ஞாசக்கராப்ஜநிலயா. சுக்லவர்ணா. சுக்லவர்ணா. ஷட் ஆனனா. ஷடானனா. இത്രயுமாக்கும் 107வது ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்கள்ல இருக்கிற பதங்கள். 519 523 வரைக்குமான நாமங்களாக்கும் இதுல இருக்கு. 519வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. முத்க ஓதன ஆசக்த சித்தா. கூட்டி சேர்த்தியாக்குமே நாமங்களை பார்க்கிறோம். முத்கௌதனாசக்த சித்தா. நடுவில் பிரிக்காதைக்கு வேணும் நாமத்தை சொல்லறதுக்கு. முத்கௌதனாசக்த சித்தா. தட்டப்பயிரால உண்டாக்குற நைவேத்தியம் தேவிக்கு ரொம்ப பிரியம் இருக்கு. செறுபயர். முத்கம் அப்படின்னா தட்டப்பயிறு. சின்னமா இருக்கும் பயிறு, சிகப்பு கலர்ல. செறுபயர். ஓதனம் சொன்னா வேக வச்சது. தட்டப்பயிரை வேக வச்ச ஓதனம் சாப்பாடு தேவிக்கு ரொம்ப பிரியம். சாம்பார், அவியல், ஓலன் இப்படி எல்லாம் இருக்கிறதுல ஓலன்ல போடுவோமே அதாக்கும் செறுபயறு. செறுபயறு அப்படிங்கிறது விஷ்ணு சக்தி இருக்கிறதாக்கும். சாத்விக ஆகாரத்தில் செறுபயர் இன்க்ளூடு. சாந்த பாவத்தில் இருக்கிற தேவிக்கு இந்த தட்டப்பயிரால உண்டாக்குற அன்னம் ரொம்ப பிரியம். சர்க்கரையை சேர்த்தி உண்டாக்குற
முத்கான்னம் ரொம்ப ரொம்ப பிரியம். முத்கான்னம் எப்படியாக்கம் உண்டாக்குறது? ഒരു ടംബ്ലർ ചെറുപയർ എടുത്താനാ അത് அப்படியே ஊற போடணும் தண்ணியில. എന്നിട്ട് അതിനോട് പാതി അളവ് വെള്ളം, അതേമാതിരി പാതി അളവ് തേങ്ങായെ നന്ന തുരുവണം. ഇതെല്ലാം ചേർത്ത് ചെറുപയർ നന്ന വേഗ വെച്ചിട്ട് ശർക്കരയും തേങ്ങായും എല്ലാം ചേർത്ത് ഉണ്ടാക്കുന്നതാക്കും മുദ്ഗാന്നം. എന്നിട്ട് അതിലെ ഓസ്തരിக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நெய்யும் விடணும். എന്നിട്ടാക്കും தேவிக்கு அதை நைவேத்தியம் பண்றது. அப்படி இருக்கிற நைவேத்தியம் ரொம்ப பிரியமாக்கும் தேவிக்கு. அதனால வாக்தேவிகள் தேவியை முத்கௌதனாசக்த சித்தா அப்படின்னு கூப்பிடுறான். 520வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் சாகின்யம்பா സ്വരൂപിണി. சாகினி அம்பா സ്വരൂപിണി. சாகினி அப்படிங்கிற தேவியோடு சொரூபம் இருக்கிறவள். நாமத்துக்கு நடுவுல பதத்தை பிரிக்காதைக்கு வேணும் நாமத்தை சொல்லறதுக்கு. அதனால சாகின்யம்பா സ്വരൂപിണി நீட்டி கூப்பிடுறா வாக்தேவிகள் தேவிய. சூக்ஷ்ம சரீரத்துல, விசுத்தி சக்கரத்துல, சந்திரமண்டலத்துல நல்ல பியூர் ஒயிட் கலர்ல தவள ரூபியா இருக்கிற சாகினி சக்தி ஸ்திதி பண்ணறா. சுதா சிந்தோ சுத்தா நிவசதி கமலே சாகினி பீதவஸ்த்ரா ஷரம் சாபம் பாசம் ஸ்ருணுமபிபவதி ஹஸ்தபத்மைச்சதுர்பிः சுதாம்சோ சம்பூர்ணம் சசபரிரபிதம் மண்டலம் கர்ணிகாயா மகாமோட்சத்வாரம் ஸ்ரீயமபிமதா ஸ்ரீலஸ்ய சுத்தேந்திரியஸ்ய. സച്ചക്ര നിരൂപണത്തില് സാഗിനി ദേവിയെ വർണ്ണിച്ചത് ഇപ്പടിയാക്കും. അമൃതസാഗരത്തെ വിட ശുദ്ധமான സാഗിനി ശക്തി താമരയില അധിവസിക്കറ. മஞ்ச കളർ വസ്ത്രമാക്കും ദേവി ധരിച്ചിട്ടിருக்கா. ദേവിയോട് താമരയ്ക്ക് ഈക്വലാன 4 கைகளிലെ ശരം, വില്ല്, തോട്ടി, പാശം ഇതെല്ലാം ധരിച്ചിട്ടിருக்கா. മുയലോട് അടയാളമില്ലാത്ത പൂർണ്ണചന്ദ്രൻ, അതായത് அந்த பூர்ணச்சந்திரனில எந்த களங்கവും இல்லை. நமக்கு இங்கேருந்து பார்க்கறத முயல் மாதிரி தோணும், மான் மாதிரி தோணும் எல்லாம் அந்த சந்திரனுக்குள்ள நிலாவை பார்க்கறத. ஆனா பூர்ணச்சந்திரனில எந்த களங்கവും இல்லாத, எந்த கலைகளும் இல்லாத பூர்ணச்சந்திரன் தாமரையில ஸ்திதி பண்ற மாதிரியாக்கும் அங்க தேவி. இந்த மண்டலம் யோக வித்யா இருக்கிற தியானத்தை ஆகிரகிக்கிற, இந்திரியங்களை ஜெயிச்ச சாதகர்களோடு மகா மோட்சத்துக்கான துவாரம், பிரவேசன கவாடமாக்கும். சாகின்யம்பா സ്വരൂപിണി அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் துதிக்கிறார். 521வது நாமம் ஆജ്ഞാചക്രാബ്ജനിലയാ. வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. 2 இதழ்கள் இருக்கிற ஆജ്ஞாசக்கரம் அப்படிங்கிற பத்மத்தில புரிக மத்தியத்தில வசிக்கிறவளே.
ஆக்ஞாபத்மத்தோடு ரூபம், ஆக்ஞாசக்கராந்தராளஸ்தா அப்படிங்கிற 103வது நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. മനസ്സ് അതിസൂക്ഷ്മമാക്കും. ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങളാലെയോ കർമ്മേന്ദ്രിയങ്ങളാലെയോ ഡയറക്റ്റായിട്ട് மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. மனசு இருக்கு அப்படின்னு அனுபவப்படுறது மனசாக்கும். ஏதொன்னையும் ஸ்வீகரிக்கிறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் மனசாக்கும். இந்த சக்கரத்துல ஹாகினி தேவி ஆயிட்டு பராசக்தி அதிவசிக்கிறான். இந்த சக்கரத்துல திரிகோணத்துல அக்ஷரங்களோடு அந்த கூடிச்சேர்ற സംയോഗമായിരിக்கிற பிரணவ மந்திரம் ஸ்பந்திக்கிறது. புத்தியும் ஸ்தானமும் அங்கேயாக்கும் உள்ளது. அஜ்ஞாசக்கரத்துல அதிவசிக்கிற தேவிய தியானிக்கிறவாளுக்கு லட்சிய பிராப்தி அப்படிங்கிறது உண்டாகும். 522வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது சுக்லவர்ணா, வெளுத்த கலர் இருக்கிறவளாக்கும் தேவி, சத்குணஸ்வரூபிணி. அதிபராசக்தி விவித அவதாரங்கள் ஸ்வீகரிச்சிருக்கா. அதர்மத்தை இல்லாம பண்றதுக்கும் தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கும் ஆக்கும் தேவியோடு அவதாரங்கள் எல்லாம். ஞானம், சம்பத்து, சத்குணம் இதனோடதெல்லாம் முக்கியத்துவத்தை தேவி எடுத்து சொல்றா. ஞான தேவதையாயிருக்கிற சரஸ்வதி சுப்ரவஸ்திரதாரிணியாக்கும், வெள்ளை கலராக்கும். தேவிக்கு உள்ளது வெள்ளை கலர் வஸ்திரமாக்கும் போட்டுருக்கான். ஆக்ஞா சக்கரத்துல ஹாகினி தேவியோடு கலர் வெளுப்பாக்கும். ஸ்கந்ததேவனோடு பத்னியான ஷஷ்டி தேவியோடு கலர் தேவி பாகவதத்துல ஸ்வேத சம்பக வர்ணமாயிட்டாக்கும் வர்ணிச்சது. ஸ்வேதம் அப்படின்னா வெள்ளை, வெள்ளை கலர் செம்பகப்பூவோடு கலரோடு கூடினவள் அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் ஷஷ்டி தேவிய வர்ணிச்சது தேவி பாகவதத்துல. பிதர்களோடு பத்னியான ஸ்வதாதேவியோடு கலரும் வெளுத்த செம்பகப்பூவுக்கு ஈக்குவலாக்கும் அப்படின்னு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. சத்குணத்தோடு கலர் வெள்ளை கலராக்கும் அப்படின்னு புராணங்களில சொல்லப்படுறது. அதனால அவதாரம் எடுக்கிற தேவதைகளோடு குணம் அப்படிங்கிறது சத்குணமாக்கும். சுக்லவர்ணா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். ப்ரூமத்தியத்துல ஹா ஷ இப்படி இருக்கிற 2 அக்ஷரங்கள் கூடி சேர்ந்த 2 தளங்களோடு கூடின ஆக்ஞா சக்கரத்துல வெளுத்த கலரும் 6 முகமும் ஹரித்ரான்ன பிரியாயிட்டு மஞ்சள் கலர்ந்த சாப்பாடு பிரியமாயிட்டு இருக்கிற தேவி 4 கைகளில ஞானமுத்ரை, டமரு, அச்சமாலை, கபாலம் இதெல்லாம் தரிச்சுண்டு ஹம்சவதி, க்ஷமாவதி இப்படி இருக்கிற 2 சக்திகளோடு கூடிட்டு மஜ்ஜைக்கு அதிபதியாயிட்டு வாழறா. அந்த தேவிக்கு பேராக்கும் ஹாகினி தேவி. 523வது நாமம் ஷட் ஆனனா, ஷடானனா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது பஞ்சபூதங்களோடும் மனசோடும் இண்டிகேஷனா இருக்கிற 6 முகம் இருக்கிற தேவி. 6 முகம் இருக்கிற தேவியோட ரூபம் ஷடாதார சக்கரத்தை வர்ணிக்கிற ஷட்சக்கர நிரூபணத்துல சொல்லப்பட்டிருக்கு. தன்மத்யோஹாகினி
சா சசி சமதவளா வக்ரஷட்கம் ததனா அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆக்ஞா சக்கர பத்மத்தோடு மத்தியத்துல ஹா சா இப்படி இருக்கிற வியஞ்சனாட்சரங்களோட மத்தியத்துல சந்திர சமானமா இருக்கிற 6 முகங்களோடு கூடிட்டு 6 கைகளோடு கூடிட்டு ஹாகினி தேவி ஸ்திதி பண்ணறா. ஹாகினி தேவிய ஆக்கும் இங்க 6 முகம் இருக்கிற தேவி அப்படின்னு கூப்பிடுறா. பஞ்சபூதாத்மகமா இருக்கிற சரீரத்துல மனசாயிட்டு இருக்கிறது ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிற தேவியாக்கும். பஞ்சபூதங்களை இண்டிகேட் பண்ற 5 முகங்களும் மனச இண்டிகேட் பண்ற ஒரு முகமும் கூடி சேர்ந்து 6 முகங்களா இருக்கு. இந்த 6 முகங்களோடு ஹெல்ப்பினால தேவி எல்லா ஆதார சக்கரங்களையும் கண்ட்ரோல் பண்றா.